பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யம் பாண்டவர்களுக்கு, ஆனால் பலமுறை கேட்டும் ஊசி முனை இடம் கூட தர தயாராக இல்லை அப்படின்னு துரியோதனாதிகள் கூற, கடைசி முயற்சியாக பகவான் கிருஷ்ணனை தூதுவனாக செல்ல வேண்டும் என்று பாண்டவர்கள் வேண்ட அதை ஒப்புக்கொண்டார். அங்கே போய் நிறைய வரவேற்புகள், எங்கு பார்த்தாலும் தோரணங்கள், கட்டிடங்கள், உபசரிப்புகள், இதை எதையும் ஏறெடுத்தும் பார்க்காமல் விதுரனின் வீட்டிற்கு சென்று உண்டு மகிழ்ந்தார். குந்தியை பார்த்து நலம் விசாரித்து ஆறுதல் வழங்கினார். அப்போ சபைக்கு சென்று பகவான் கிருஷ்ணன் திருதராஷ்டிரிடம் பலவிதமான விஷயங்களை கூறினார். திருதராஷ்டிரா, நீ இயற்கையில் நல்லவன், ஆனால் புத்திர வியாமோகத்தினால் உன்னுடைய மதி மயங்கி கிடக்கிறது. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய அதர்மங்கள் நடந்தும் அதை என்ன சொல்லுது, கண்டும் காணாதது போல் இருக்கிறாய். இது உனக்கு நல்லதல்ல. இது ஏற்கனவே நடந்திருந்தாலும் இன்று உன்னுடைய குலத்தை அழிக்கும் அளவிற்கு வந்துவிட்டது. இனியும் நீ யோசனை செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் உன்னுடைய குழந்தைகள் யாரும் உயிரோடு இருக்க போவதில்லை அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் எச்சரித்தார். பரசுராமர் அவர் எழுந்திருந்து அர்ஜுனனுடைய பராக்கிரமங்கள் என்ன என்பதனை கூறினார். கண்வ ரிஷி எழுந்திருந்து துரியோதனன் மேல் வாஞ்சையோடு மகனே என்று அழைத்து பலவிதமான நல்ல நல்ல என்ன சொல்வது உபதேசங்களை கூறினார். ஆனால் அதை அத்தனையும் கேட்டு என்ன செஞ்சான்னா, தொடையை தட்டி கொண்டு அபமானப்படுத்தினான் கண்வ ரிஷியை. கோபம் வந்தது. எப்பொழுது என் முன்னாடி தொடையை தட்டி கொண்டு பரிகாசம் செய்தாயோ, உன்னுடைய சாவிற்கு அந்த தொடையே காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் வேற விட்டாங்க. அடுத்து நாரதர் எழுந்து வந்து பல உபதேசங்கள், பாருங்க, சபையில பெரியவங்க அத்தனை பேரும் எழுந்து நின்று ஒரு குரலாக, துரியோதனா, பாண்டவர்களோடு சமரசம் செய்வதை தவிர வேறு வழி இல்லை, இல்லைனா அந்த யுத்தத்தில் நீ அவர்களை எளிதில் வீழ்த்தி விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கானது. அவர்களது உண்மையான வீரம் என்ன என்பதனை அறியாது பிதற்றி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் நன்கு கவனித்து கொண்டிருந்த திருதராஷ்டிரன், கிருஷ்ணா, நீ சொல்வது அனைத்தும் சரி எனப்படுகிறது, ஆனால் நான் எவ்வளவு சொன்னாலும் என்னுடைய மகன் கேட்க மாட்டானே, தயவு செய்து நீயாவது அவனுக்கு நல்ல புத்தி சொல் அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் பணிக்க, துரியோதனனை பார்த்தே பகவான் கிருஷ்ணன் கூற ஆரம்பித்தார். துரியோதனா, நீ யாரை பலம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாயோ, அதாவது சகுனி, கர்ணன், துச்சாசனன், சரி, இவர்களால் எந்த பிரயோஜனமும் உனக்கு ஏற்பட போவதில்லை, நன்றாக தெரிந்து கொள். ஏன்னா நொடிப்பொழுதில் கர்ணன் நினைத்தால் அர்ஜுனனை வீழ்த்தி விடுவான். சகுனி தாயம் உருட்டுவதில் வேணாம் நிபுணனாக இருக்கலாம், ஆனால் யுத்த களத்தில் அவனுடைய வேலை என்ன? அப்போ அத்தனை பேர் சாவிற்கும் நீயே காரணமாக போகிறாய் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் துரியோதனனுக்கு, ஏன்னா பாண்டவர்கள் யுத்தம் என்று வந்துவிட்டால் அவர்கள் எதிரில் ஒருவர் கூட நிற்க முடியாது துரியோதனா. அது மட்டுமல்ல, அர்ஜுனன் சாமானியன் அல்ல. அந்த காண்டீபத்தை அவன் எடுத்து விட்டால் அவனை நிறுத்த யாராலும் முடியாது.
மறந்து விடாதே, அவனோடு நானும் இருக்கிறேன். பாருங்க, அப்பப்போ ஞாபகப்படுத்துறான். பகவான் கிருஷ்ணனும் இருக்கிறான். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, துவஜத்தில் கபியாக ஹனுமன் இருந்து கொண்டிருக்கிறான். இவர்கள் அனைத்தும் ஒன்று சேரும் பொழுது ஒருவர் கூட உயிரோடு இருக்க மாட்டீர்கள் துரியோதனா. நீ யாரெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அவர்கள் அனைவரையும் தங்களுடைய உயிரை இழக்கப் போகிறார்கள். யுத்தத்தினால் ஆவது இதுதான். அதனால் தயவு செய்து பாண்டவர்களோடு ஒத்துப்போ, அவர்களுக்கு உண்டான ராஜ்யத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ நினைச்சிட்டு இருக்க, நான் நினைத்தால் பாண்டவர்களை நொடியில் வீழ்த்தி விடுவேன். இது எப்படி அப்படின்னா, ஒரே கையினால் இந்த பூமியை நான் தூக்கி விடுவேன் அப்படின்னு எவனோ ஒருவன் பிதற்றி கொன்றுவது போல இருக்கிறது உன்னுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, இப்போ இதில் என்னன்னா, உன்னால் தான் இந்த குலமே நாசமாக போகிறது என்கின்ற களங்கம் உன்மேல் வரும். அத்தனை பேர் எவ்வளவு நல்ல நல்ல உபதேசம் சொல்லியும் கேட்காது. அனைவரது சாவிற்கும் காரணம் யார் அப்படின்னா துரியோதனன் ஒருவனே என்று நாளை வரலாறு உன்னை மிக கேவலமாக பேசும். நீ உரிய அந்த ராஜ்யத்தை கொடுத்து விட்டால் அவர்கள் அனைவரும் உன்னுடைய சகோதரர்கள் தானே, உன்னைத்தான் ராஜனாக்குவார்கள். அவர்கள் எந்த காரணத்தை கொண்டிட்டும் உன்னுடைய அந்த ராஜ ஸ்தானத்திற்கு இடையூறு ஏற்படுத்தவே மாட்டார்கள். இதையும் சொன்னான் பாருங்க. அவர்களுக்கு உண்டான விஷயத்தை நீ கொடுத்துடு, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அப்போ நீ ராஜனாவதில் எந்த விதமான, இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய ஆதரவும் கிடைக்கும். நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்கலாம். பிரஜைகளுக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படாது. அப்போ சமரசம் செய்வதை தவிர வேறு வழி இல்லை துரியோதனா, நன்றாக சிந்தி அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இந்த கல் இருக்கு இல்லையா, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அந்த தண்ணியில் போட்டு வைங்க, கல்லாக தான் இருக்கும், கொஞ்சம் கூட கரையாது. இத்தனை சான்றோர்கள் சபையில் துரியோதனனுக்கும் சரி திருதராஷ்டிரனுக்கும் சரி கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல எவ்வளவோ உபதேசங்களை கூறினர். இதை கேட்டவுடன் பீஷ்மர் எழுந்து நின்றார். துரியோதனா, கிருஷ்ணன் பேசுகின்ற பேச்சு அற்புதமானது, உன்னுடைய நலனுக்கானது, தர்மத்தின் பேச்சு அது. இந்த மாதிரி அவன் இறங்கி வந்து யாரிடமும் பேசியதில்லை. அவனுடைய பேச்சை கேட்டால் உனக்கு சம்பத்து கிடைக்குமே தவிர நிச்சயமாக எந்த விதமான இழுக்கும் வராது, நீ கேள். உடனே துரோணாச்சாரியார் எழுந்து நின்றார். கிருஷ்ணன் தன்னுடைய வாழ்நாளில் என்றுமே பொய் பேசாதவன் துரியோதனா. ஏன்னா பாண்டவர்கள் ஒன்று சேரி நின்றுவிட்டால் அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த பலம், இப்பொழுது சொல்கிறேன், எங்களுக்கு இல்லை துரியோதனா, நன்றாக புரிந்து கொள். பாருங்க, துரோணாச்சாரியாரே சிஷ்யனாக இருந்தாலும் இப்பொழுது பல வித்தைகளை மிக அதிகமாக கற்று வந்த பலசாலிகளாக பாண்டவர்கள் இருக்கின்றார்கள். எங்களை நினைத்து கொண்டு பாண்டவர்களை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு ஏதாவது நீ மனக்கோட்டை கட்டி இருந்தால் தயவு செய்து அதை எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் அவரது பங்குக்கு துரியோதனிடம் சொன்னார். விதுரன் எழுந்து நின்றான். பாருங்க, அவன் சொன்ன ஒரு விஷயம், இங்க நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் பார்த்தால் என் மனது மிகவும் சங்கடப்படுகிறது. துரியோதனா, உன்னை நினைத்து அல்ல, பின்ன திருதராஷ்டிரனும் காந்தாரியும் சரி, அவர்களை நினைத்தால் என் மனது துக்கத்தின் எல்லைக்கு செல்கிறதே அப்படிங்கிறான் விதுரன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, யுத்தம் என்று வந்துவிட்டால் கௌரவர்கள், மந்திரிகள், இவர் அத்தனை பேரும் யுத்தத்தில் சாகப் போகிறார்கள். பாருங்க வார்த்தை, யார் ஒருவரும் பிழைக்கப் போவதில்லை. அப்போ
உன்னுடைய தந்தையும் உன்னுடைய தாயும் அழுது கொண்டே மற்றவர்களிடம் பிச்சை எடுக்கும் நிலையை நீ உருவாக்கி விடுவாய் துரியோதனா. ஒரு மகனாக இருந்து கொண்டு தந்தை தாய்க்கு செய்யக்கூடிய உதவி இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு விதுரன் ரொம்ப ஸ்பஷ்டமா, இப்பவாவது கிருஷ்ணனுடைய பேச்சை கேள், சமரசம் செய்து கொள், இதனால் நம் அனைவருக்கும் நல்லது ஏற்படும். ஏன்னா இதையெல்லாம் கேட்டு திருதராஷ்டிரன் கூறினான் துரியோதனனை பார்த்து, துரியோதனா இத்தனை பேர் சொல்றாங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. கிருஷ்ணன் இங்கிருந்து போவதற்குள் உன்னுடைய சம்மதத்தை சொல். பகவான் அர்ஜுனன் அந்த காண்டீவ தனுசை பிடிப்பதற்குள் உன்னுடைய முடிவை சொல். பீமசேனன் அந்த யுத்தத்தில் கதையை தொடுவதற்குள் உன்னுடைய முடிவை சொல்லிவிடு. அதற்கு மேலும் நீ எதுவும் சொல்லவில்லை என்றால் நம் குலம் அழிவதை தவிர வேறு வழி இல்லை துரியோதனா. பாருங்க, ஒரு தந்தை மகனிடம் இதை விட எப்படி இறைந்து கேட்பது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதுல என்னன்னா, சின்ன வயசுல இருந்து மகன் எதை கேட்டாலும் கொடுத்து கொடுத்து பழக்கப்படுத்தி விட்டேன். இப்பொழுது நான் கேட்கிறேன் ஒன்றே ஒன்று, இதையாவது நீ கேள் அப்படின்னு திருதராஷ்டிரன் துரியோதனனை பார்த்து கூறிய. இதுல என்னன்னா, நீ இயற்கையில் நல்லவனாக இருந்தாலும் உன் கூடவே இருந்து உன்னுடைய தலையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க 3 பேர், சகுனி, கர்ணன், துச்சாசனன். இவர்களால் உனக்கு ஆகப்போவது எதுவும் இல்லை துரியோதனா, நன்றாக தெரிந்து கொள். பாருங்க, அது மட்டுமல்ல, இப்போ அனைவரது பேச்சையும் கேட்டான் துரியோதனன். இப்பொழுது துரியோதனன் எழுந்து நின்றான். என்ன எல்லாருமே என்னால ஏனோ தப்பான மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க, துரியோதனன் அவனுடைய பேச்சு எப்படின்னா, என்ன தப்பு நான் செஞ்சேன்னு எல்லாரும் என்னையே திட்டுறீங்க. நான் செஞ்ச தப்பு தான் என்ன? ஏன்னா நான் ரொம்ப நேரம் உட்கார்ந்து யோசனை பண்ணேன், என்னன்னு என்ன தப்பு தான் நான் செஞ்சேன் அப்படின்னு யோசனை செய்தேன். ஆனா நான் செய்தது எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தான் வருதே ஒழியோ. ஆனா நீங்க அத்தனை பேரும் சேர்ந்து நான் தப்பு செய்ததா நீங்க சொல்லிட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு ஆபேட்சம்? அதாவது எனக்கு எதிராக இத்தனை பேர் ஒன்று சேர்ந்து ஏன் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன கோபம் என் மேல? பாண்டவர்கள் கிருஷ்ணா உன்மேல பக்தி செய்யறாங்க அப்படின்னா அவர்களுக்காக நீ எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் பேசுகிறாய் இல்லையா? அப்படின்னா பாண்டவர்கள் உனக்கு மிகவும் பிடித்தவர்களாகிவிட்டனர். நீ ஒரு பக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறாய். என்னை பற்றியும் என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கியா? பாருங்க, விதுரன், பீஷ்மர், என்னுடைய தந்தை, இவங்க அத்தனை பேருமே அது என்னமோ நானே தப்பு செய்ததாகவே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு யோசனை செய்தாலும் நான் செய்த தப்பு என்ன என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஏன்னா நான் தான் எந்த தப்புமே செய்யலையே. பாருங்க, காரணம் அப்புறம் புரிந்து கொண்டேன், என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லை, அவ்வளவு. ஏன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த விஷயம் ஆரம்பித்தது எதனால்? பகடை ஆட்டத்தினால். பகடை ஆட்டத்திற்கு கூப்பிட்டது யார்? என்னுடைய தந்தை. சரி, பாண்டவர்கள் அவராகத்தானே வந்தார்கள். சரி, என்னுடைய சகுனி நிபுணன் பகடை ஆட்டத்தில் அந்த பக்கம் தர்மராஜனும் இந்த பக்கம் சகுனியும் நின்று அவர்களது சொத்துக்களை இழந்தான். கடைசியில் என்ன ஆச்சு? அவர்களை சொத்துக்களை நாங்கள் திருப்பி கொடுத்தோம். நியாயமாக சொல்ல போனால் நீங்கள் என்னை பாராட்டி இருக்க வேண்டும். யாராவது பகடை ஆட்டத்தில்
அந்த சொத்தை சம்பாதித்ததை திருப்பி கொடுத்ததாக சரித்திரம் இருக்கிறதா? அவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட என்னை யாராவது ஒருவர் பாராட்டி இருக்கிறீர்களா? அந்த சொத்தினை திருப்பி கொடுத்தும் நீங்க அத்தனை பேரும் நான் என்னமோ தவறு செய்ததாகவே எல்லாரும் சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள். காரணம், உங்கள் அனைவருக்கும் என்னை பிடிக்கவில்லை என்று துரியோதனன் தன் பங்குக்கு இன்னும் நிறைய பேசுகிறார். என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.